ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ரம்ஸ்டிக் பிரிஞ்சால் வச்சு ஒரு ஒயிட் சென்னா வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த மிளகு வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இப்போ பாருங்கள் அதை வதக்கிட்டுருக்கேன். பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் நல்லா வதக்கிட்டு ஆறின பிறகு மிக்சியில் அரைக்கணும். இதையும் கொஞ்சம் பவுடராக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம், இந்த மிளகும் அண்டு வெந்தயத்தையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் செய்யும்போது நல்லா அதுவும் வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அந்த மசாலாலாம் போட்டுட்டு இதை இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் சென்னா போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்த அந்த சென்னா தான். ஸோ அதை கொஞ்சம் இருந்ததுனால அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த காரக்குழம்புன்னு பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப டாமினேட் பண்ணுறது மிளகு, கொஞ்சம் வெந்தயம் தான் இருக்கும். காரம்லாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ கிளைமேட்டு மாறுது. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு இதெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி குழம்பு கொடுத்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அது பாயில் வாட்ரு தான் ஊற்றுறேன். பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னாக்கா இது நல்லா பாயில் ஆகும்போது பச்சை தண்ணி ஊற்றும் போது டெம்பரேச்சர் கம்மியாகிட்டு நம்மளுக்கு குக்கிங் ப்ராசஸ் லேட் ஆகும். அதனால் இது மாதிரி தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் மிளகு போட்டு இறக்குவேன். இதுலேயும் சென்னா போடுவேன். நீங்கள் இந்த மாதிரி காரக்குழம்பு மிளகு குழம்பு வச்சுட்டு ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சமாக நெய் மெல்ட்டு பண்ணி குழந்தைங்களுக்கு சூடான சாப்பாட்டில் நீங்களும் ஊட்டுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இந்த ஃபைனல் டச் பண்ணுறேன் பாருங்கள். மிளகு அந்த பெப்பர் போடுறேன், வெந்தயம் போடுறேன், கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளையும் நான் போடுறேன். ஸோ இது ஃபைனலில் ஸ்டேஜ் வரும்போது பாருங்கள் குழம்பு நல்லா திக்காக ஒரு அந்த பதத்துக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.